எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நானாவது பேசிட்டு இருக்கேன், வேற எவனாவது இருந்தா வேற விதமான முடிவு எடுத்திருப்பான். இப்போ இந்த விஷயத்துல முடிவெடுக்க வேண்டியது நான் இல்ல, நீதான். நீ எதை பத்தி கவலைப்படாத. நீ அந்த ஆத்துல இருந்து உன் துணிமணி எல்லாம் எடுத்துட்டு என் பேர குழந்தை தூக்கிட்டு வந்துடுறா. என்ன, வா, நோக்கி என் கையால சாப்பாடு போடுற, வா. இடது கை பழக்கம் தான் உங்க பிள்ளை என்ன காட்டுதுன்னு நீங்க நினைச்சாலோ என்னை மன்னிச்சிருங்க சார். எனக்கு இடது கை பழக்கமே கிடையாது. அப்ப ஏன்பா இடது கையில செல்போன் பிடிச்ச? சஞ்சய் இறந்து போயிட்டான் தான் நான் உனக்கு வாழ்க்கை கொடுத்தேன். உன் கழுத்துல தாலி கட்டி உன்னை என் மனைவியை நான் ஏத்துட்டேன். இப்போ அவன் தான் உயிரோட வந்துட்டானே. வந்தா என்னங்க? ஒரு உரையில ரெண்டு கத்தி இருக்கக்கூடாது கௌசி. ஒரு வீட்டுக்கு ரெண்டு வாசல் இருக்கலாம், தப்பில்ல. ஒரு பொண்ணுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்கலாம், தப்பில்ல. ஆனா ஒரு பொண்ணுக்கு ரெண்டு புருஷங்க இருக்கவே கூடாது. அப்படியே இருந்தா அது அசிங்கம் நல்லா இருக்காது. போதும், நிறுத்துங்க. வார்த்தையால ஏன் இப்படி கொல்றேன்? நான் உன்னை கொல்லல. செத்தவன் உயிரோட வந்துட்டான். என் வாழ்க்கையை குழி தோண்டி புதைச்சிட்டான். உன்னை என்கிட்ட இருந்து நிரந்தரமா பிரிச்சுட்டான். முடியாதுங்க. இந்த சஞ்சய் இல்ல, நம்மள படைச்ச அந்த ஆண்டவனை வந்தாலும் என்ன உங்ககிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. நீ சொல்ற வார்த்தை ஏட்டு சொரக்கா, கறிக்கு உதவாது. தர்மம், நியாயம், பண்பாடுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதுக்கு முன்னாடி இதெல்லாம் செல்லுபடி ஆகாது கௌசி. நீங்க சொல்ற தர்மம், நியாயம், பண்பாடு, இதுக்கெல்லாம் ஆதாரம் இதோ. இது நீங்க கட்டின தாலி. இந்த புனிதத்தை யாராலையும் மாத்த முடியாது. நீங்களே நினைச்சா கூட நம்ம உறவை அவ்வளவு சீக்கிரம் பிரிக்க முடியாதுங்க. இந்த தாலியோட மகத்துவம் என்ன தெரியுமா? செத்த புருஷனை மீட்டு கொண்டு வந்திருக்கே தவிர எவனோ செத்து திரும்பி வந்துட்டான்னு இதை கைட்டிட முடியாதுங்க. இத பார் கௌசி, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். இன்னைக்கு விதவிக்கு வாழ்க்கை கொடுக்கறது சாதாரணமான விஷயம். நம்ம அரசாங்கமே அதை வரவேற்குது. ஆனா நீ விதவை இல்லையே. அவனோட புள்ளைய வயித்துல சுமந்து பெத்தவளாச்சே. ஒரு தாய்க்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு நான் நினைச்சது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் தெரியுமா? நீங்களே அப்படி பேசுறேன். சூழ்நிலை தான் என்ன பேச வச்சிருச்சு. நான் என்ன பண்றது கௌசி? இந்த குழந்தைக்கு உயிர் கொடுத்தவன் அந்த சஞ்சய். உடல் கொடுத்தவன் நீ. உயிரும் உடலும் ஒரு தராசு தட்டிலையும் நான் கட்டின தாலியை இன்னொரு தராசு தட்டிலையும் வச்சா தராசு எந்த பக்கம் சாயும் சொல்லு? நான் கட்டின தாலி ஒரு உயிர் இல்லாத அடையாள சின்னம். ஆனா சஞ்சய் உனக்கு கொடுத்திருக்கிறது உயிர், உணர்ச்சி, இன்பம், பாசம், அன்பு எல்லாம் கலந்த இது ஒரு உயிருள்ள ஜீவன். நீங்க இப்படி எல்லாம் பேசுறது எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நானாவது பேசிட்டு இருக்கேன், வேற எவனாவது இருந்தா வேற விதமான முடிவு எடுத்திருப்பான். இப்போ இந்த விஷயத்துல முடிவெடுக்க வேண்டியது நான் இல்ல, நீதான். அப்பா, பத்மாவோட ஹாஸ்பிட்டல் பில் செட்டில் பண்றதுக்கும் மருந்து மாத்திரை வாங்குறதுக்கும் பணத்துக்கு என்னப்பா பண்ணீங்க? சீதாவோட தோட அடகு வச்சுதாமா செட்டில் பண்ண. இந்த விஷயம் அவளுக்கு தெரியாது. நீயும் பேச்சு வாக்குல அவகிட்ட சொல்லிடாத. நான் ஏன்பா சொல்ல போறேன்? எப்படியோ பத்மா நல்லபடியா குணமானா அதுவே நீக்கு போரும்பா. நானும் வேலைக்கு போய் அந்த பணத்தை தான் கொண்டு போய் கொடுத்தேன்னு சொல்லலான்னு பார்த்தா அப்பா தான் தடுத்துட்டார். சீதா, என்ன நீ முன்னுக்கு பின் முரணா பேசிட்டு இருக்க? அவங்களுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கு. இதுல நாம வேற சொல்லி அவளை இன்னும் கேவலப்படுத்துறதா? அவன் நினைச்சிட்டா நாம என்னமா பண்ண முடியும்? கவனிச்சதா? பத்மவனை மாத்த கூட்டிட்டு வந்து சவரக்ஷ பண்ணி அனுப்பணும்னு சொன்னதுக்கே ரங்கநாயக்கியம்மா அரை மனசோட அவன் வந்தா கூட்டிட்டு போங்கன்னு சொன்னாலே. பத்மா என்னப்பா சொன்னா? என்ன சொன்னா?
இங்க வந்தா அந்த ஞாபகம் வரும், அதனால வரவே மாட்டேன்னு சொல்லிட்டா. வைஷ்ணவி, ரங்கநாயக்கம்மா ரொம்ப கௌரவத்தோட வாழ்ந்தவ. இன்னைக்கு கை தாழ்ந்திருந்தாலும் கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டான். பெருங்காயம் தீர்ந்து போனாலும் அது இருந்த பாத்திரம் மணக்கத்தானமா செய்யும். நீங்க யார பத்திப்பா பேசிட்டு இருக்கேன்? எல்லாம் உங்க அக்கா பத்மாவை பத்தி தான் பேசி புலம்பின்னு இருக்கோம். உட்கார். அவளுக்கு என்னாச்சு? பட்டடத்திலே படம் கெட்ட குடியே கெடுன்னு சொல்லுவா. அது நம்ம பத்மா விஷயத்துல ரொம்ப சரியா போயிடுது. இப்ப அக்கா எப்படி இருக்கா? இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு வழியா டிஸ்சார்ஜ் பண்ணி அவளை ஆத்துல விட்டுட்டு வந்திருக்கோம். அப்பா, அக்காவோட பிரச்சனையை முடிச்சிட்டு வந்துட்டேன். இப்ப என் பிரச்சனைக்கு என்ன வழின்னு தெரியாம தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். உன் பிரச்சனை என்னம்மா? எல்லாம் அந்த குமார் பிரச்சனை தான்ப்பா. மழை விட்டாலும் தூவான விடலைன்னு சொல்ற மாதிரி அவன் ஏமா உன்னை துரத்து துரத்து அடிச்சிட்டு இருக்கான்? குமார் தான் சஞ்சய் இல்லைன்னு தெளிவா தெரிஞ்சிடுதுல, அப்புறம் என்ன அவனால பிரச்சனை? இல்ல சீதா, அவன்தான் சஞ்சய்னு இப்ப ஆதாரபூர்வமா தெரிஞ்சு போச்சு. என்னமா சொல்ற கௌசி? அவர்தான் செத்து போன சஞ்சய், நீ எப்படி சொல்ல முடியும்? நேத்து எங்க ஆத்துல நடந்த சம்பவம் செத்தவன் கூட உயிரோட வர முடியும்னு நிரூபிச்சு காட்டிடுச்சுப்பா. அப்படி உங்க ஆத்துல என்ன தாண்டி நடந்தது? ராஜரத்னம் அங்கிள் குமாரையும் பாட்டியும் எங்க ஆத்துலயே வந்து தங்க சொன்னாரு. அவளும் வந்தா. சுரேஷ்க்கு இது பிடிக்கலன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். அங்கிளுக்கு தன்னோட பேரனை எடுக்க பிடிக்காம குமார மறுபடியும் அவ வீட்டுக்கே போக சொல்லிட்டாரு. அவன் போக வேண்டியதானே? எப்படி சீத்தா முடியும்? பாவம், அவனும் பாட்டியும் அங்கிள் பேச்ச கேட்டு வந்துட்டாங்க. மறுபடியும் போன்னு சொன்னா எப்படி போறதுன்னு கேட்டான். வாக்குவாதம் நடந்துச்சு. பாஸ்கர் கோவத்துல தான் செல்போனை எடுத்து அவன் மேல வீசிட்டாரு. அவருக்கு அடிபட்டுட்டா? அடிபட்டா கூட பரவாயில்லப்பா, அத அவன் தன்னோட இடது கையால புடிச்சிட்டான். பிடிச்சிட்டா இல்ல? அப்புறம் என்ன பிரச்சனையே அங்கதான் ஆரம்பமாச்சு. சஞ்சய்க்கு இடது கை பழக்கம் இருக்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரியும். ஏன், எனக்கு கூட நல்லா தெரியும். உருவமும் ஒன்னா இருக்கு. இதை விட வேற என்ன ஆதாரம் வேணும் குமார் தான் சஞ்சய்னு ப்ரூவ் பண்றதுக்கு? ராஜரத்னம் சார் அவன் தான் தன்னோட புள்ளன்னு உறுதியா நம்பிட்டாரா? நம்பிட்டாரு. பாசத்தோட அவனை கட்டி அணைச்சுக்கிட்டாரு. அவன் தான் பாவம் மிரண்டு போய் தன்னோட வீட்டுக்கே போயிட்டான். போயிட்டான்ல, அப்புறம் என்ன? போனவனை சமாதானப்படுத்தி அங்கிள் கூட்டிட்டு வர போறாரு. அப்பா, இது சுரேஷ்க்கு அடியோட பிடிக்கல. சஞ்சய் தான் குமார்னு தெரிஞ்சு போச்சு. உன்னோட நிலைமை என்னன்னு கேக்குறாரு. இப்போ என்னமா சொல்ற நீ? என் தலையில இடிய போட்ட மாதிரி அவர் கேள்வி கேக்குறாரு. இனிமே என்னோட வாழ போறியா இல்ல அவனோட வாழ போறியான்னு கேக்குறாரு. கோகுலுக்கு இனிமே நான் தகப்பன் இல்ல சஞ்சய் தான் தகப்பனான்னு கேக்குறாரு. பெருமாள், இதை கேட்கறதுக்கே எனக்கு உடம்பெல்லாம் கூசுறதே. உங்களுக்கு இப்படி இருந்தா என்னோட நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தாலிய மட்டும்தான் நான் கட்டி இருக்கேன். வயித்துல புள்ளைய கொடுத்தது அவன் தானு அவர் சொல்லும் போது என் பிராணனே போற மாதிரி இருந்துச்சு. கௌசி, கௌஷி, இப்ப சுரேஷ் என்னதான் முடிவு பண்ணிருக்கார்? என்ன முடிவெடுக்க போறாருன்னு எனக்கு தெரியல. இப்ப கோகுலோட எதிர்காலம் தான் கேள்விக்குறியா இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கௌசி, இந்த நேரத்துலதான் நீ தைரியமா இருக்கணுமா? முதல்ல குமார் தான் சஞ்சய்னு ராஜரத்ன சார் உறுதியா முடிவெடுத்து அவனை ஆத்து கூட்டிட்டு வரட்டும். அப்புறம் மத்ததெல்லாம் பாத்துக்கலாம். அப்படி நடந்துட்டா சுரேஷை எப்படிப்பா சமாதானப்படுத்த முடியும்? முடியுமா? முடியும். சுரேஷ் கல்லஞ்சக்காரன் இல்ல. அவர் உனக்காக பெரிய தியாகம் செஞ்சிருக்காருமா. அவரை நான் சமாதானப்படுத்தி உன்னோட வாழ வைக்கிறேமா. கண்டிப்பா நான் வாழ வைக்கிறேமா. என்ன நம்புமா, அப்பாவை நம்புமா. அழாதக்கா. சௌந்தர்யா, கிணத்துல போட்ட கல்லு மாதிரி அந்த கௌசி விஷயம் எதுவுமே தெரியலையம்மா. என்ன பண்றது அத்தை? நம்ம வீட்ல தான் ஆம்பளைங்க சரியில்லையே. எல்லாரும் அவளுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இல்லனா உங்க பேரன அவ தூக்கிட்டு போக விட்டுருப்பேனா? உங்க கையில இருந்து குழந்தைய பறிச்சுட்டுல போயிட்டா அவள வீட்டை விட்டு அடிச்சு துரத்திருப்பேன். எது எப்படியோ எனக்கு என் பேர குழந்தையும் என் பிள்ளைய மட்டும் வந்துட்டா போறோம். அத்தை,
உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். நீங்க வேணா பாருங்களே, கூடிய சீக்கிரமே அந்த ராஜரத்னம் வீட்ல ஒரு பூகம்பமே வெடிக்க போகுது. நம்ம சுரேஷ் கண்டிப்பா நம்மள தேடி வருவாரு, பாருங்க. சௌந்தர்யா, உன் வாய்க்கு சக்கரை தான் போடணும். என் புள்ள என்ன தேடி வந்துட்டான். சுரேஷ், சுரேஷ், ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்ன பிரச்சனை? சொல்லுடா. சொல்லு சுரேஷ், சொல்லு. அலமோ, புள்ள ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் வந்திருக்கான். கொஞ்சம் பொறுமையா தான் கேள. என்ன மாமா இது? அவர் முகத்தை பார்த்தா ஏதோ நடக்க கூடாதது நடந்துட்ட மாதிரி தோணுது. இப்ப போய் பொறுமையா கேளுன்றீங்க. அத்தை, என்னன்னு விவரமா கேளுங்க. டேய் சுரேஷ், என்னாச்சுடா? எதுவா இருந்தாலும் சொல்லுடா, நாங்களாம் உன் பக்கம்தான். அந்த நம்பிக்கையில தான் நான் இங்க வந்திருக்கேன். டேய் சுரேஷ், ஆபீஸ்ல ஏதாவது ப்ராப்ளமா? ஆபீஸ்ல மட்டும் இல்ல, இப்போ என் வாழ்க்கையே ப்ராப்ளம் ஆயிடுச்சு. சுரேஷ், என்னடா சொல்ற? பிள்ளையார் பிடிக்க குரங்கான மாதிரி என் நிலைமை ஆயிடுச்சுமா. நான் வாழ்க்கையில் எடுத்த முடிவு தப்பாயிடுமோன்னு பயமா இருக்குமா. டேய் சுரேஷ், நீ சொல்றது எதுவுமே புரியலையேடா. என்னால வாழ்க்கையில சில விஷயங்களை புரிஞ்சிக்கவே முடியல. இருக்குமோ இருக்காதோன்னு சந்தேகப்பட்ட சில விஷயம் இன்னைக்கு உண்மைன்னு உறுதி ஆயிடுச்சுமா. என்னடா உண்மைன்னு உறுதி ஆயிடுச்சு? சஞ்சய் உருவத்துல குமார்னு ஒருத்தன் வந்து இடைஞ்சல் பண்றான்னு சொன்னல, ஆமா, அவன் தான் உண்மையான சஞ்சய்னு தெரிஞ்சு போச்சு. அவன் தான் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டானேடா. அப்படிதான் எல்லாரும் இது வரைக்கும் நினைச்சுட்டு இருந்தாங்க. அவன மாதிரி இருக்கிற இவன் இப்ப அவன் தான் கன்ஃபார்ம் ஆயிடுத்துமா. எப்படிடா? சஞ்சய்க்கு இடதுகை பழக்கம் இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். பாஸ்கர் ஏதோ கோவத்துல தன் செல்போன் எடுத்து அவன் மேல எரிஞ்சான். இவன் அதை இடதுகையில பிடிச்சிட்டான். அவன் தான் சஞ்சய்னு கன்ஃபார்ம் ஆயிடுது. அவன் சஞ்சயாவே இருந்துட்டு போகட்டுமேடா. அவன் சஞ்சயா இருந்தா அவ அப்பாவுக்கு தானே சந்தோஷம். அவருக்கு சந்தோஷம்தாமா. இவ்வளவு நாள் படமா இருந்தவன் இன்னைக்கு உயிரோட வந்ததுல அவருக்கு பரம சந்தோஷம்தான். ஆனா ஏன் நிலைமைதான் ரொம்ப. சுரேஷ், நோக்கு அந்த ஆத்துல இருக்க பிடிக்கலனா நம்ம ஆத்துக்கு வந்துடுறா. ஆமாண்டா சுரேஷ், நீ இங்க வந்து ராஜா மாதிரி இருக்கலாம். எல்லாரும் இங்க கூட்டிட்டு வந்துரு. ஆமா சுரேஷ், உங்களுக்கு பிடிக்கலனா கௌசல்யாவை அங்க விட்டுட்டு குழந்தைய மட்டும் தூக்கிட்டு இங்க வந்துருங்க. நாங்க எல்லாரும் குழந்தைய நல்லாவே பாத்துப்போம். டேய் சுரேஷ், நீ அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதடா. குமார் தான் செஞ்சேன்னு இப்பதானே தெரிஞ்சிருக்கு. இனிமே தான் ராஜரத்னம் முடிவெடுப்பாரா? அந்த ஆள் என்ன முடிவெடுக்கிறது? அந்த ஆளை நம்பியா என் பையனை பெத்து வளர்த்து படிக்க வச்சேன். இவன் புத்தி கெட்டு போய் பொண்டாட்டி பேச்சு கேட்டுட்டு அந்த ஆள் வீட்டுக்கு போனா. விருந்து மருந்து 3 நாளுங்கிறது இவனுக்கு தெரியல. என்னமோ நிரந்தரமா அங்க இருக்க போறோம்னு நினைச்சு போனா. இப்போ அது தப்புன்னு புரிஞ்சு மனசு கஷ்டப்படுறான். ஆமாம்மா, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். எந்த திசையில போறதுன்னு எனக்கு தெரியலம்மா. இங்க பாரு, அம்மா பேச்சு கேட்டேன்னா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். நீ எதை பத்தியும் கவலைப்படாத. நீ அந்த ஆத்துல இருந்து உன் துணிமணி எல்லாம் எடுத்துட்டு என் பேர குழந்தை தூக்கிட்டு வந்துடுறா. என்ன? வா, நோக்கி என் கையால சாப்பாடு போடுறேன். வா. டேய் சுரேஷ், உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும்டா. கௌசியோட குழந்தைக்கு உண்மையான தகப்ப வந்துட்டானேன்னு தானே தவியா தவிக்கிறேன். வேதனைப்படுறேன். படு, நல்ல வேதனைப்படு. எங்க குடும்பத்துக்கு துரோகம் செஞ்சேன்னு இன்னும் பட வேண்டியது எவ்வளவோ இருக்குடா. இதுக்கே சோர்ந்துட்டா எப்படி? ஐயா வாங்க வாங்க ஆமா பாட்டி, ஏன் குமார் அவசர அவசரமா கூட்டு வந்துட்டீங்க? ஐயா, சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. முன்னாடி சுரேஷ் தம்பியால குமாருக்கு ஆபத்து வந்தது. இப்ப பாஸ்கர் தம்பியால அவனுக்கு ஆபத்து வந்திருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாட்டி, அவன் ஏதோ ஒரு கோபத்துல கையில செல்போன் எடுத்து அடிச்சாருன்னு சொல்றீங்களா? அதே செல்போனுக்கு பதிலா ஒரு கத்தி கிடைச்சிருந்தா எடுத்து குத்தி இருப்பாருல்ல. அப்ப என் குமார் உயிருக்கு ஆபத்து வந்திருக்கும்ல. அதனாலதான் கூட்டிட்டு வந்துட்டேன். பாட்டி, அப்படி ஒரு சம்பவம் நடந்து கூட ஒரு விதத்துல நல்லதுதான். எது? செல்போனால குமார் அடிச்சதா? அதையே நல்லதுன்னு சொல்றீங்க? ஆமா பாட்டி, அவன் அடிச்சதுனாலதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய உண்மை தெரிஞ்சது. ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? ஐயாவா? வா குமார். வாங்க ஐயா. ஐயா, பாஸ்கர் சார் என்ன போய் அடிச்சதுக்கு மன்னிப்பு கேட்க வந்தீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா. இளைச்சவனை பார்த்தா வலு உள்ள ஒரு 4 பேர் அடிக்க தான் செய்வாங்க. என் தலையெழுத்து, இதுக்கெல்லாம் பொறுத்து தான் ஆகணும். சஞ்சய், என்னையா சஞ்சய்னு
உங்க பிள்ளையோட பேர் சொல்லி கூப்பிடுறீங்க? நான் குமாரியா? நான் ஒரு அனாதை, பாட்டியோட தத்து பேரன். இல்ல, நீ தான் என்னுடைய புள்ள சஞ்சய். என்னையா சொல்றீங்க? சஞ்சய் தம்பி தான் செத்து போயிட்டாரு. அதானே? இல்ல பாட்டி, அவன் செத்துட்டதான் இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தேன். அவன் சாகல, உயிரோட தான் இருக்கிறான். அதுவும் என் கண்ணுமினால இதோ நிக்கிறான் பாருங்க. என்னையா சொல்றீங்க? நான் உங்க பிள்ளையா? என்ன சார்? இத பார், என்னை மறுபடியும் சாருன்னு கூப்பிடாத, என்ன அப்பான்னு வாயார கூப்பிடுப்பா. என்ன சார், என்ன திடீர்னு அப்பான்னு கூப்பிட சொல்றீங்க? சார், நான் இவ்வளவு என்ன நாள் சொல்ல- தெரியாத உண்மை இப்போ தெரிஞ்சு போச்சுப்பா. நீ தான் என்னுடைய மகன் சஞ்சய். சரி, எதை வச்சு அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? உன்னுடைய இடது கை பழக்கத்தை வச்சுதான். இது இடது கை பழக்கமா? ஆமாப்பா, என் சஞ்சய்க்கு சின்ன வயசுல இருந்து இடது கை பழக்கம் இருந்தது. நானும் எவ்வளவோ திருத்தி பார்த்தேன், ஆனா அவன் திருந்தல, அப்படியே விட்டுட்டேன். அந்த இடது கை பழக்கம் தான் உன்னை எனக்கு அடையாளம் காட்டிச்சு. எனக்கு இடது கை பழக்கம்னு உங்ககிட்ட யாரு சொன்னாங்க? யாரும் எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லப்பா, நானே நேரில் பார்த்துட்டேனே. பாஸ்கர் உன் மேல செல்போன் எடுத்து அடிச்சப்போ நீ உனது இடது கையால தான் தடுத்த. அந்த ஒரு சாட்சி போதாதா? நீ தான் என் புள்ள சஞ்சய்ன்னு. என்ன அது? என்னப்பா சிரிக்கிற? பாஸ்கரோட அப்பான்னு சொல்லி வந்து கட்டி பிடிப்பேன்னு பார்த்தாக்கா சிரிக்கிற? சார், ஏமாத்துக்காரனா இருந்தா, உங்க சொத்து சுகத்துக்கு ஆசைப்படுறவனா இருந்தா அப்படி செஞ்சிருப்பான். நான் அப்படிப்பட்டவன் இல்லை. யாரும் ஏமாத்தணும், அடுத்தவங்க சொத்தை அபகரிக்கணும்னு நினைக்கிறவன் புள்ளைய நான் கண்டிப்பா இருந்திருக்க மாட்டேன். சஞ்சய், நீ இப்போ சொன்ன அத்தனை குணமும் எனக்கு இருக்குப்பா. இதுல இருந்து தெரியல நீ தான் என் புள்ளன்னு? சார், இடது கை பழக்கம் தான் உங்க பிள்ளைன்னு எனக்கு காட்டுதுன்னு நீங்க நினைச்சாலோ என்னை மன்னிச்சிருங்க சார். எனக்கு இடது கை பழக்கமே கிடையாது. அப்ப ஏன்பா இடது கையில செல்போன் பிடிச்ச? நேற்று காய்கறி நறுக்கும்போது கத்தியால உள்ளங்கையை கீறிட்டேன். என்ன பாட்டி, நீ கூட தான் பாத்திய சொல்ல. ஆமையா, இந்த வெட்டு காயத்தினால தான் கையை மேலே தூக்க முடியல. அதனால தான் இடது கையால் பிடிச்சேன். அதை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நான் தான் உங்கள் மகன்னு நீங்கள் நினச்சா அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும்? சார், என்னாச்சு சார்? இல்ல குமார், என் ஆசையில மண்ணு விழுந்து போச்சுப்பா. நீர் குழி மாதிரி என் கனவுகள் எல்லாம் கலைஞ்சு போச்சு. நீ தான் என் புள்ளன்னு நான் எவ்வளவு சந்தோஷமா வந்தேன் தெரியுமா? எல்லாமே நாசமா போச்சு. ஐயா, பாட்டி, நீங்க வேற ஏதாவது சொல்லி சாரோட மனசை நோவடிக்காதீங்க. சார், நான் வேணா உங்க வீடு வரைக்கும் வந்து உங்களை விட்டுட்டு வரட்டுமா? நீ நிரந்தரமா என் வீட்டுக்கு வருவேன்னு நினைச்சேன். என்ன விட்டு வரேங்கிற? பரவாயில்லப்பா, நான் தான் அவசரப்பட்டு ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டேன். நீ குமார் தான், என் பிள்ளை சஞ்சய் இல்லை. சார், குமார், ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வா. இந்தாங்க பாட்டி. ஏன் இந்த பையன் இப்படி பொய் சொல்றான்? அடிபட்டிருக்குன்னு பொய் சொல்றான். அடிபட்ட கையால எப்படி தண்ணி கொண்டு வந்து கொடுத்துருப்பான்?
இவன் இடது கைக்காரன் தான், சந்தேகமே இல்லை. கௌசி, ம்? குழந்தைய தூக்கிட்டு எங்கேயுமா போயிட்டு வர? எங்க அப்பா வீட்டுக்கு. வர சொன்னாரா? இல்ல, நான் தான் போய் பார்த்துட்டு வரேன். இனிமே எனக்குன்னு ஒரு நிரந்தரமா இடம் வேணும் இல்லையா, அதுக்குதான் அப்பாவை பார்த்து பேசிட்டு வரேன். ஆ, என்ன சொல்ற? மாமா, உங்ககிட்ட நான் எதையும் மறைக்க விரும்பல. நம்ம வீட்ல நடந்த சம்பவம் எங்க ஆத்துக்காரரை ரொம்ப பாதிச்சிருக்கு. அவர் அந்த அளவு கடுமையா பேசி நான் பார்த்ததே இல்ல. என்னமா பேசினா? என் வாழ்க்கைக்கு ஒரு கேள்விக்குறியா இருந்தது அவரோட பேச்சு. இருந்தாலும் அவர் பக்கம் நியாயம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். குமார் தான் சஞ்சய்னு நீங்க உறுதியா நம்புறதா அவர் நினைக்கிறாரு. அதுக்கு போதுமான ஆதாரம் உங்களுக்கு கிடைச்சு போச்சு. உங்களை பொறுத்த வரைக்கும் அது மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். ஆனா என் ஆத்துக்காரரை பொறுத்த வரைக்கும் அது மிகப்பெரிய இடி. கௌசி, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. உங்களுக்கே நன்னா தெரியும், சஞ்சய் இறந்ததாலதான் சுரேஷ் எனக்கு வாழ்க்கை கொடுத்தாரு. எனக்கு வாழ்வு கொடுத்தது மட்டும் இல்ல, என் குழந்தைக்கு, அதாவது உங்க பேர குழந்தைக்கு அவர் தோப்பனாரா முழு மனசோட இருக்க சம்மதிச்சிருக்காரு. இந்த நிலைமையில தான் குமார் தான் சஞ்சய்னு உறுதி ஆயிடுச்சு. அவர் என்ன கேக்குறாரு தெரியுமா? நீ யாருக்கு மனைவியா இருப்ப? நீ யாருக்கு மனைவியா இருப்ப? நீ யாருக்கு மனைவியா இருப்ப?